எனது இனிய கான்ஃபர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த நேரத்தில் அக்ஷயம் ப்ராஜெக்ட், கான்ஃபருடைய அக்ஷயம் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த அக்ஷயம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஆக போகிறது. அக்ஷயம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் முதல்ல ஒரு கம்பல்ஷன் சொல்லலாம். நம்மளுடைய வருடாந்திர சம்மிட், இந்த வருடம் நாம் பிரசிடெண்டாக பொறுப்பேற்கும் பொழுது இந்த வருடாந்திர சம்மிட்டை நடத்த வேண்டிய பொறுப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டது. அதற்கான ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமுக்கு ஏதாவது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா எல்லாருக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி பண்ணணுங்கிற சமயத்தில் தான் இந்த அக்ஷயம்ங்கிற ப்ராஜெக்டை டிவைஸ் பண்ணோம். இது சக்ஸஸ்ஃபுல்லாக 2 அக்ஷயம் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அக்ஷயம் ப்ரோக்ராம் வி ஃப்ளோட்டட் ஒரு 1000 லேப்டாப்ஸுக்கு டெண்டர் ஒன்று ஃப்ளோட் பண்ணி அதில் 4 வெண்டார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் லோவஸ்ட் ஃபார் தி பெஸ்ட் கான்ஃபிகரேஷன், நம்ம டிசைட் பண்ண கான்ஃபிகரேஷனுக்கு லோவஸ்ட் அக்கௌண்ட் பண்ணது ஹெச்பி வெண்டார்ஸ். அவங்க நம்ம சம்மிட்டுக்கு பிரின்சிபல் ஸ்பான்சராக இருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அதில் நம்ம ரைஸ் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த ரவுண்ட் ஆஃப் அக்ஷயம் 2 நம்ம மார்ச் மாதம் அதை நடத்தி அது ஒரு 500 லேப்டாப்காக டெண்டர் விடப்பட்டு அதன் மூலம் 8 லட்சம் ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அக்ஷயம் ப்ராஜெக்ட் ஈவன் தோ ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமாக நமக்கு தெரிஞ்சாலுமே இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு எதனால இதை தீவிரமாக கொண்டு போகிறோம், ரெண்டாவது இதனால யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை மட்டும் இல்லாமல், ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் மட்டுமாக இல்லாமல் இதனுடைய ஹிடன் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, டியூரிங் த ப்ராசஸ் அக்ஷயம் பண்ணி முடிக்கும் பொழுது இதில் பங்கு பெறுற ஒவ்வொரு வெண்டார்ஸ் பங்கு பெற்று அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம கூட ஒர்க் பண்ணுற எந்த வெண்டார்ஸ், எல்லா வெண்டார்ஸுமே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா நம்மளுடைய தொழில் வெண்டாரும் வெண்டார்ட்ட உள்ள ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் நல்லபடியாக நடக்கிறதும் இல்லை அதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் காலத்தில் அதை டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுனா இந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியது தான் அது முடியும். ஸோ டியூரிங் த ப்ராசஸ் இந்த அக்ஷயம் நடக்கும்போது நம்மளுடைய வெண்டார் டீலர் ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல பெட்டராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்யூனிட்டிக்கு தேவையான சர்வீஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நாளைக்கு இந்த சர்வீஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஒரு எனி இஷ்யூஸ் எனிதிங் ரிலேட்டட் டு வெண்டார்ஸ் அட்ரஸ் பண்ணும் பொழுது we get a better response from the vendors during the course of this process. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, மெயினாக இதில் we are talking வால்யூம் பிஸ்னஸ். இந்த வால்யூம் பிஸ்னஸ்ங்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தி மார்க்கெட் சினாரியோ. இப்போ இந்த அக்ஷயம் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் எப்படி நடந்துகிட்டு இருந்தது, இனிமேல் இதை எப்படி நடத்தி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கூற ஆசைப்படுகிறேன். முதல்ல அக்ஷயம் 1 ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 3 ஆஃபீஸ் பேரர் சொல்ல போகிறோம். 3 ஆஃபீஸ் பேரர் மட்டும் இதோட ஒரு கான்ஃபிகரேஷனை அப்ரூவல் வாங்கி ஈசி ஃப்ளோரில் அப்ரூவ் வாங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 வெண்டார் மார்க்கெட் ஷேரில் எத்தனை பேர் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் உள்ள 4 செலக்டட் வெண்டார்ஸ். ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து பண்ணும்பொழுது நம்ம ரீசெல்லர்ஸ்க்கு விற்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக 4 வெண்டாருக்கு மட்டும் ஒரு இன்விடேஷன் அனுப்பிட்டு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணோம். சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த 4 வெண்டார்ஸ் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணோம். எல்லாரும் நமக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது. அது ஒரு டெண்டர் ப்ராசஸிங் மாதிரி தான் பண்ணோம். 4 வெண்டார்ஸ்டையும் சீல்டு கொட்டேஷன் டெண்டர்ஸ் வாங்கி ஆன் த ஸ்பாட்ல தான் கலெக்ட் பண்ணுறோம். அவங்க முன்னாடியே எல்லா டெண்டரையும் ஓப்பன் பண்ணி அதில் கான்ஃபிகரேஷன், நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷனை எல்லாரும் மேட்ச் பண்ணுறாங்களோ அதை வெரிஃபை பண்ணிட்டு அதில் யார் குறைவான ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்தோம். ஸோ இதுல இருந்து நம்ம படிப்படியாக கற்றுக்கிட்டதை பொறுத்து அடுத்த அக்ஷயம் 2 பண்ணும் பொழுது மெம்பர்ஸ் இன்புட்டுகளை வாங்கணும். அப்போ வாங்கும்போது என்ன சொன்னாங்க, 4 வெண்டாரோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, இன்னும் இருக்கக்கூடிய மீதி 2-3 வெண்டார்ஸ்லையும் கால் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அக்ஷயம் 2 ப்ராஜெக்ட் 7 வெண்டார்ஸை இன்விடேஷன் கொடுத்து 7 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நமக்கு அந்த அக்ஷயம் ப்ராசஸை கண்டக்ட் பண்ணி முடித்தோம். இதோட 2 ப்ராசஸையும் கண்டக்ட் பண்ணி அதை சப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 2 ஈசி மீட்டிங் நடத்தி முடிச்சிருந்தோம் நடப்பாண்டில். ஸோ அந்த ஈசி மெம்பர்ஸோட ஒப்பீனியனை பொறுத்து இனி வரும் காலங்களில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத, முதல்ல என்ன கான்ஃபிகரேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையே ஒரு மெம்பர்ஸோட ஒப்பீனியனாக வாங்கிக்கிட்டு
அதுக்கப்புறம் அதுல வந்து ஓவராலா நம்ம இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 சங்கங்கள் இருக்கு கான்ஃபர்டுக்குள்ள. அந்த ஈசி மீட்டிங் 25 சங்கங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து எதை சொல்லுதுங்கிற மாதிரி எடுத்துட்டு அதுல எது பெஸ்ட் கான்ஃபிகரேஷனோ அதை முதல்ல ஃப்ரீஸ் பண்றோம். சங்கங்களோட கருத்தை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷனை ஃப்ரீஸ் பண்றோம். ரெண்டாவது, இந்த டெண்டர் ப்ராசஸிங் வந்து நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் மெயில் அனுப்புறாங்க, சில பேர் சீல்டு கவர்ல கொடுக்குறாங்க, இது எப்படி நீங்க இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ வந்து 6 வெண்டாஸ் HM2 ப்ராஜெக்ட்ல வந்திருந்தாங்க அப்படின்னா 5 பேர் கவர் கொண்டு வந்திருக்காங்க, ஒருத்தர் நான் மெயில் அனுப்ப போறேன் சார் அப்படின்னு சொல்றாரு அங்க வந்து. அப்போ ஓகே, நீங்க மெயில் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி மற்ற வெண்டாஸ் முன்னாடி மெயில் அனுப்ப சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மெயில்ல வர கொட்டேஷன் தான் ஓப்பன் பண்றோம். ஏன்னா டெண்டர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அவர் மெயில் வந்து வேற விதமா எல்லாரையும் ஓப்பன் பண்ணி கேட்டு அனுப்பிடக்கூடாங்கிறதுக்காக முதல் கொட்டேஷன் மெயில்ல யார் அனுப்புனாங்களோ அவங்களோட டெண்டரை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சீல்டு கவர்ஸை ஓப்பன் பண்றோம். ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணோம். இப்போதைக்கு ஒரு கடந்த ஈசி மீட்டிங்ல உள்ள அந்த ஒப்பீனியன் என்னன்னா, அந்த டெண்டர் ஓப்பனிங் ப்ராசஸையே இனிமேல் வந்து நம்ம ஏன் ஈசி மீட்டிங் நடத்தக்கூடாது. ஸோ இட் இஸ் மச் மோர் டிரான்ஸ்பரண்ட்.